தந்தை, மைந்தன், தூயாவி நாமத்தினால் ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய திருச்சபையின் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமேதனே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வழிபாட்டுக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கிறேன் எங்கள் அன்பின் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காய் நன்றிப்படுகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் உடைய அன்புக்காக, அருளுக்காக, உடைய கிருபைக்காக, உடைய பாதுகாவலுக்காய், ஆண்டவருடைய சுகபலன் ஜீவன் ஆயுசு நாட்களுக்காய் நன்றிப்படுகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் இல்லங்களில் அமர்ந்து உம்மை பாடி புகழ்ந்து உம்மை போற்றும்படியாக, உடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பாராட்டும்படியான வாய்ப்பை தந்தீர் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுமையாக துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் தேவரீருடைய திருப்பிரசனம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலையன் 10 போற்றிடும் ஆன்மா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சக்கரியா 8ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 19 வரை. சக்கரியா 8ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 19 வரை. ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும். நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ள செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாருடைய நீங்கள்
ஒரு சாப சொல்லாயிருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாளில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே: ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழி போடுவதாகவும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யனை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாளாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையும் நல்லுறவையும் நாடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 18 முடிய. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 18 முடிய. விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட்ட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். நம்பிக்கையும் நற்செயல்களும். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாது இருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில்: செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி. வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருப்பாடல் பிரிவு 119, திருமொழிகள் 161 துவக்கி 176 முடிய படிப்போம். திருச்சட்டத்தின் மீது பேரன்பு. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனால் என் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகிறது. திரண்ட கொள்ளைப் பொருளை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீதியான உம் நெறிகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை புகழ்கிறேன். உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவுமில்லை. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கிறேன். உம் கட்டளைகளை செயல்படுத்துகிறேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைப்பிடித்து வருகிறேன். நான் அவற்றின் மீது பற்று கொண்டுள்ளேன். உம் நியாயங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைப்பிடிக்கின்றேன். ஏனெனில் உன் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. ஆண்டவரே, என் வேண்டுதல் உம் திருமுன் வருவதாக. உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. உம் வாக்குறுதியின்படி என்னை விடுவியும். உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பித்திருப்பதால் என் இதழ் நின்று திருப்புகழ் பொங்கி வரும்.
வாக்கை குறித்து என் நா பாடுவதாக. ஏனெனில் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஏனெனில் நியாயங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகிறேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. நீதி நெறிகளை எனக்கு துணை புரிவாயாக. காணாமல் போன ஆட்டைப் போல் நான் அலைந்து திரிகிறேன். ஊழியனை தேடி பாரும். ஏனெனில் கட்டளைகளை நான் மறப்பதில்லை என்றார் என்பது படிக்கும்படியான திருப்பாடல் படித்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 16 வசனங்கள் 16 முதல் 33 வரை. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதன் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். அப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்க முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதை கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதை கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். உலகின் மீது வெற்றி கொள்ளல். நான் உங்களிடம் உருவகமாக பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரை வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிலிருந்து வந்தேன் என்று நம்புவதென்றால் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீஷர்கள், அப்பொழுது தான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர்கள், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதையும் நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டுள்ளேன் என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபநிலையில் இருந்தவாறே இந்நாளுக்குரிய சிறப்பு இறை செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். Amen.
செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, உம்முடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீர் பேசும், நாங்கள் வாழ பெறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய திருச்சபை இறைமக்கள் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக மீண்டும் உங்கள் இல்லங்களை தேடி வருவதிலும் உங்கள் அனைவரை பார்ப்பதிலும் திருச்சபை மகிழ்கிறது. இந்த காலை காணொளி வழிபாட்டிற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்கேற்ற திருமறை பாடங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஃபேர்வெல் வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருளுவேன். மை பீஸ் ஐ கிவ் டு யூ. சமாதானம் இன்றைக்கு நம் அனைவருடைய வாழ்விலும் தேவைப்படுகின்ற ஒன்று. சமாதானம் இல்லாத ஒரு நிலை உலகத்திலேயும் நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பயணங்களிலே நாம் சந்தித்து வருகின்றோம். சமாதானம், பீஸ், கிரேக்கில் இரேனே என்று சொல்கிற வார்த்தைக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதியான மனநிலை. எபிரேய சொல்லில் ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானம் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஷாலோம் என்று சொன்னால் பீஸ், ஹோல்னஸ் ஆர் கம்ப்ளீட்னஸ், முழுமையான ஒன்று, முழுமையான ஒன்று என்பதை குறிக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் என்பது ஒரு கொண்டாட்டத்தின் அனுபவமாகும். கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டத்தின் மக்கள். இந்த கொண்டாட்டத்தின் கிறிஸ்துவ சமயத்திற்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இருக்கின்ற சிறப்பு என்னவென்று சொன்னால், நீதியும் சமாதானமும் தான் இந்த கொண்டாட்டத்தின் அடித்தளங்களாக, அஸ்திபாரங்களாக அமைந்திருக்கின்றது. நாம் வழிபடுகின்ற கடவுள் சர்வவல்லமுள்ள கடவுள். சர்வவல்லமுடைய கடவுளுடைய அடிப்படை தன்மை நீதியும் சமாதானத்தையும் நமக்கு அருளுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். உலகத்தில் உள்ள மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்துவத்திலும், உலகத்தில் உள்ள மற்ற சமயங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவம் தனித்துவத்தை பெற்றுள்ளது. தனித்துவத்தை பெற்று இன்றைக்கு சிறப்பான ஆண்டவருடைய கொள்கைகளையும் ஆண்டவருடைய தன்மைகளையும் பின்பற்றுகின்ற ஒரு சிறந்த சமயமாக உலகளாவிய நாடுகளிலே கிறிஸ்துவம் விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை சமாதானம். மற்ற சமயங்கள் மனிதர் செய்ய வேண்டியவற்றை போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்துவம் கடவுள் ஏற்கனவே செய்தவற்றை, கடவுள் ஏற்கனவே நமக்காக செய்து காட்டியவற்றை பின்பற்றுவது தான் கிறிஸ்துவத்தின் சிறப்பாகும். எனவே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் கடவுள், ஆண்டவர் சமாதானத்தின் கடவுளாக, சமாதானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே மட்டுமல்லாமல் அது ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் எல்லா சூழல்களிலும் உள்ளடக்கிய பொருள் விளக்கத்தை தான் சமாதானம் என்ற வார்த்தை ஆண்டவர் அருளிய சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. படைப்பின் துவக்கத்திலேயே ஆண்டவர் உலகத்தை அதிகமாய் நேசித்தார். ஆனால் மனிதனுடைய பாவத்தினால் மனுக்குலத்திற்கும் மனிதனை படைத்த இறைவனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட பொழுதில் மீண்டும் ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதன் வழியாக துண்டிக்கப்பட்ட மனித உறவு, கடவுளோடு மனிதன் இழந்த சமாதானத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாக, சமாதானத்தின் கர்த்தராக இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவருடைய திருப்பணி அது சமாதானத்தின் திருப்பணியாக, சமாதானத்தை பற்றி கற்பிக்கின்ற பணியாக, இயேசுவானவரின் பிறப்பிலேயே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவருக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்படும்
சொல்லப்படுகிறது. அதிலே சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார். இயேசுவானவர் திருப்பணியின் துவக்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மழைப்பொழிவில் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய குமாரர் எனப்படுவார்கள். எனவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவருடைய மரணத்துக்குரிய சிலுவையின் மொழிகள், உயிர்த்தெழுதலின் சத்தியம் எல்லாமே சமாதானத்தை மையப்படுத்தி சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. எனவே கிறிஸ்துவம் மற்ற சமயங்களை விட அல்லது கிறிஸ்தவர்கள் மற்ற மக்களை விட சிறப்பானவர்களாய் இந்த உலகத்தில் விளங்குவதற்கு மிக மிக முக்கியமான அடித்தளம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், மை பீஸ் ஐ கிவ் டு யூ. அது மனிதர்களுடைய சமாதானம் அல்ல, ஆண்டவர் அருளுகின்ற சமாதானம். மார்ட்டின் லூதர், த கிரேட் ரிஃபார்மர், சீர்திருத்தத்தின் தலைவர் மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், பீஸ் cannot be kept by force, it can only be achieved by understanding. சமாதானம் என்பது ஏதோ ஒரு உத்தியமத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு முழக்கத்தினாலோ ஒரு போராட்டத்தினாலோ பெற்றுக்கொள்ளுகின்ற ஒன்றல்ல. மாறாக நம்முடைய முழுமையான புரிந்துகோள் வழியாக, அண்டர்ஸ்டாண்டிங் வழியாக சமாதானத்தை, அது தனி மனித வாழ்க்கையிலும் மற்றவர்கள் மத்தியிலே நாம் உருவாக்குகின்ற அமைதி சமாதானம் என்றாலும், இந்த உலகத்தோடு கூட நாம் எப்படி வாழுகிறோம் என்றாலும் அது முழுமையாக பை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி, நாட் ஃபோர்ஸ். ஜார்ஜ் மைக்கேல் என்ற இறையிலாளர் இப்படியாக சொல்கிறார், யூ வில் நெவர் ஃபைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அன்டில் யூ லிசன் டு யுவர் ஹார்ட். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்பொழுதுமே சமாதானம் பெற முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய சிந்தனைகளை நீ புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான். இன்றைக்கு இந்த உலகத்திலே பல பொருட்கள், பல உயர்வுகள், மிகப்பெரிய அளவிலே பதவியிலும் பொறுப்பிலையும் வாழ்வாதாரத்திலும் இருக்கின்ற மக்களுடைய உள்ளங்களிலே, குடும்பங்களிலே வாழ்வில் சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அறிந்து ஆராயாமல் இருக்கிறார்கள். எனவே ஜார்ஜ் மைக்கேல் அவர்கள் சொல்கிறார், யூ வில் நெவர் ஃபைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அன்டில் யூ லிசன் யுவர் ஹார்ட். நாம் எங்கேயோ மற்ற விழாக்களுக்கோ அல்லது உல்லாசமான இடங்களுக்கோ செல்வதனால் நான் அமைதியை பெற்றுக்கொள்வேன் என்றல்ல, உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய நீ இருக்கிற இடத்தில் அமைதியான நிலையை ஏற்படுத்துகின்ற ஒன்று நம்முடைய உள்ளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஃபெல் எம்சன் என்ற இறையிலாளர் சொல்கிறார், nobody can bring you peace but yourself only. என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் யாரோ ஒருத்தர் சமாதானத்தை கொண்டு வந்து என்னுடைய உள்ளத்தில் வைப்பார் என்று அல்ல, உனக்கு நீயாகத்தான் சமாதானத்தை, பை யுவர் செல்ஃப் ஓன்லி, உனக்கு நீராகத்தான் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், அமைதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீதியையும் மற்றவர்கள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதல்ல, மாறாக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வது தான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை நாம் தர முடியும். மற்றவர்களை சமாதானத்தின் பாதையில் ஆண்டவருடைய உண்மை தன்மையை, குணாதிசயத்தில் சிறப்பான ஒன்று அமைதியை ஏற்படுத்துகின்ற நிலை, அதை நாம் உருவாக்க முடியும். இன்னர் பீஸ் இஸ் த நியூ சக்சஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். என்னதான் உலகத்தை நான் ஆளுகிறேன், உலகத்தை வெல்லுகிறேன், நாட்டை ஆளுகிறேன் என்று சொன்னாலும் உள்ளான அமைதி ஒரு மனிதனுடைய வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியாக அமைகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் உள்ளத்தில் அமைதி, இன்டர்னல் பீஸ் இல்லாமல் பல காரியங்கள் செய்கிறார்கள். அவைகளெல்லாம் வீண் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே
அமைதி என்பது கடவுள் தருகின்ற அமைதி. இந்த கடவுள் தருகின்ற அமைதி எங்கிருந்து வரும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். அதைத்தான் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய அமைதியையே நான் உங்களுக்கு தருகிறேன். இது உலகத்தை சார்ந்த அமைதி அல்ல, உலகத்தார் அருளுகின்ற நம்முடைய உறவுகளோ நண்பர்களோ இல்லை நாம் நம்பியிருக்கிறவர்களோ தருகின்ற அமைதி போன்றல்ல. கடவுளின் அமைதி என்பது உலகத்தின் சமாதானத்துக்கு அப்பாற்பட்டது. அது உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது, சூழல்களை மாற்றி அமைக்கிறது, கவலைகள் எல்லாவற்றிலும் நம்மை அரவணைக்கின்ற ஒரு அன்பை சார்ந்ததாக இருக்கிறது. பழைய ஏற்பாடின் புத்தகம் லேவியாகும் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாய் ஆண்டவர் மோசேவின் வழியாய் சொல்கிறார், நாட்டிற்கு அமைதி அருள்வேன், அச்சுறுத்துவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள், நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன், வாள் உங்கள் நாட்டில் உலாவுவதில்லை. இஸ்ரேல் மக்களை வாக்குதத்த பூமியாகிய கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது ஆண்டவர் மோசேவின் வழியாக மிகப்பெரிய வாக்குதத்தை அருளுகின்றார். நாட்டிற்கு அமைதி அருள்வேன், அச்சுறுத்துவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள், நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன். பொருளை இந்த கான்டெக்ஸ்டில் இன்றைக்கு இந்த சத்தியம், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஒன்று. நாட்டில் அமைதி, நம்முடைய உடலிலே பலவீனங்கள், இந்த பெருந்தொற்றின் வழியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அமைதியற்ற நிலை, ஆதரவற்ற நிலை, அமைதிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்டில் அமைதியை, உங்கள் வீட்டில் அமைதியை, உங்கள் உள்ளத்தில் அமைதியை நான் ஏற்படுத்துவேன், அச்சுறுத்துவோர் இல்லாதபடி நீங்கள் அமைதியோடு படுத்து வாழ்வீர்கள். எனவே இந்த வாக்குதத்தம் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நிறைவேறும்படியாக, உங்களுக்கு சொந்தமாகும்படியாக அன்போடு கூட நான் தெரிவிக்கின்றேன். இரண்டாவதாக என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் ஆசாரியராகிய ஆரோனும் அவருடைய புதல்வரும் ஆசீர்வதிக்கின்ற மிகப்பெரிய ஆரோனின் ஆசீர்வாதம், இந்த ஆரோனிக் பிளெஸ்ஸிங் என்று சொல்லப்படுகின்ற ஆரோனின் ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய ஆயுளையும் தருவாராக. ஆண்டவருடைய முக பிரசன்னம், ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அடிப்படையான சமாதானத்தை அருளுகிறது. அதை இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக்கும்படியாக ஆரோன் வழியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் ஒட்டுமொத்த வார்த்தைகள், 5 ஆகமங்கள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவரின் சமாதானத்தை விட்டு மனிதனுடைய பாவத்தினால் துண்டிக்கப்பட்ட உறவை, துண்டிக்கப்பட்ட சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக ஆண்டவர் மீண்டும் கடவுளோடைய ரிகன்சிலேஷன், ஒப்புரவாக்குதல், அமைதியை ஏற்படுத்துதல் ஆக சமாதானத்தின் பிரபுவாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சர்வெண்ட் சாங், பாடுகளின் தாசனுடைய பாடல் பாடும் பொழுது அங்கே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனவே தான் யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 16 முதல் பின்வரும் வருகின்ற வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக 5 அதிகாரங்கள் 14, 15, 16, 17, அதற்கு பிற்பாடு 21 போன்ற அதிகாரங்கள் எல்லாம் சமாதானத்தை மையப்படுத்திய வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், அது உலகத்தின் சமாதானத்தை அல்ல. 16ஆம் அதிகாரத்தில் மீண்டும் நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு காட்சியளிக்கும் பொழுது சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகப்படுவதாக. அவர் மேல் ஊதியவர்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள்,
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். துண்டிக்கப்பட்ட கடவுளின் உறவிலும் சமாதானத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய அமைதியை உரித்தாக்குகின்ற பிறப்பாக திகழ்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் உலகத்தின் மக்களுக்கு சமாதானத்தை, உலக மக்களை கடவுளோடு கூட இணைக்கின்ற ஒருடைய மீட்பின் மரணமாக ஆண்டவருடைய மரணத்தை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். எனவே எனக்கு அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, நாம் இந்த நாளில் இன்றைக்கு குடும்பமாக, தனிநபராக, அநேக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாலும் 175% மக்கள் சமாதானமற்ற நிலையிலே இருக்கிறார்கள். படுத்தால் தூக்கம் வருவதில்லை. பல நம்முடைய தேவைகளை பற்றிய கவலை, நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, எல்லாவற்றுக்காக ஏதோ ஒரு கவலைப்பட்டு சமாதானத்தை இழந்து விடுகின்ற சூழல். ஆனால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய நாட்டில் எங்கெல்லாம் பிரச்சனைகள், இன்றைக்கு அநேக உபத்திரவங்கள், பெண் குழந்தைகளுக்கு மாறாக, நாடுகளுக்கு மாறாக அநேக நிலையிலே ஆண்டவருடைய சமாதானம் இந்த உலகத்தின் மக்களுக்கும் திருச்சபையாகிய நமக்கும் நம்முடைய தனிமனித வாழ்வுக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள் நம்முடைய திருச்சபையின் செயலாளர் திருமதி புனிதாசை அவர்கள் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திருச்சபையாருக்கு வணக்கத்தையும் சமாதானத்தின் தேவனின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 19/9/2021 ஞாயிறு அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நமது ஆலய சமூக கூடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையமும் தென்னிந்திய திருச்சபை அரக்கோணம் வடக்கு குருசேகரமும் இணைந்து நடத்த உள்ளதை சபை மக்களுக்கு மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறலாம். உங்கள் இல்லங்களுக்கு அருகில் உள்ள பொதுமக்களையும் அழைத்து வரவும். ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண் அவசியம் தேவைப்படுகிறது. முகக்கவசம் அணிந்து வரவும். சர்க்கரை, இரத்த கொதிப்பு, ஆஸ்துமா போன்ற இணை நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனையின்படியே தடுப்பூசி போடப்படும். 23/9/21 வியாழன் அன்று காலை ஆராதனை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். அரசு விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆராதனையில் பங்கு பெற அழைக்கிறோம். ஆலயத்திற்கு வர இயலாதவர்கள் காணொலி வாயிலாக கண்டு இறை அன்பை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 27/9/21 அன்று நமது ஆலயத்தில் சென்னை பேராயத்தின் CSI தின ஆராதனை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் என்பதை தங்களுக்கு நினைவுறுத்துகிறோம். அடுத்த வார காணொலியில் இதை பற்றிய விளக்கம் சபையாருக்கு தெரிவிக்கப்படும். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 19/9 மிஸ்டர் பிரபு நவீன் சந்த், மிஸ்ஸஸ் பியூலா நித்யகுமாரி, செல்வி ஜே எஸ்தர் ஜெயபிரியா, மிஸ்டர் வி பிரகாஷ், மிஸ்டர் பால் பர்னேஷ் தியாப்லஸ், செல்வி சந்தியா, செல்வம் டி ஐசக் பெனயல் இயேசுபாதம். 20/9/21 மிஸ்ஸஸ் AF செலினா மேக்தலின், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் இன்பகுமார், மிஸ்ஸஸ் பியூலா பாக்கியம், மிஸ்டர் ரகுபால். 21/9/21 மிஸ்டர் சதீஷ், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஃப்ளாரன்ஸ், மிஸ்டர் P வில்சன், மிஸ்டர் D ரிச்சர்ட்சன், மிஸ்ஸஸ் GS ஏஞ்சல், செல்வி D சாந்தி பிரியா, செல்வி FR சுனிரா ஷெரிலின். 22/9/21 மிஸ்ஸஸ் மேரி செல்வி, மிஸ்ஸஸ் மேரி மெட்டில்டா, மிஸ்ஸஸ் மார்டினா, செல்வி B சிந்து பைரவி, மிஸ்டர் வினோத், மிஸ்டர் ஹேனட் ஆல்ஃபின். 23/9 மிஸ்டர் சந்தீப் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் செல்வமேரி, மிஸ்ஸஸ் சவுந்தர ஜான்சன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி. 24/9/21 மிஸ்ஸஸ் கவிதா ஏஞ்சலின் ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் S செல்வி சந்தானதுரை, மிஸ்டர் விக்டர், மிஸ்ஸஸ் R கௌதமி,
மாஸ்டர் விவில் தினகரன், மிஸ்ஸஸ் சி நவமணி, செல்வி பிரிசில்லா நிவேதா, மிஸ்டர் அஸ்வின். 25/9/21 மிஸ்டர் என் தனபால், மிஸ்டர் எஸ் எபி பெர்னார்ட், மிஸ்ஸஸ் கே ரதமணி, மிஸ்டர் வி கவின்ராஜ். இந்த வாரம் திருமண நாள் காண்பவர்கள் 19/9/21 மிஸ்டர் பீட்டர் தேவகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் தெபோரா. 22/9/21 மிஸ்டர் மோகன் அண்ட் மிஸ்ஸஸ் தெரேசா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆன் பிரியா, மிஸ்டர் ஜி ரகு அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா. 24/9/21 மிஸ்டர் சாமுவேல் சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ரூத் ஆனந்தி. 25/9/21 மிஸ்டர் எட்வின் தினகரன் அண்ட் மிஸ்ஸஸ் தேவகுமாரி. திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணும் திருச்சபையாருக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய திருச்சபையின் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஏழை உடைகளுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே புக் டொனேஷன் வழியாக நிதி திரட்டப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கும் விசேஷமாக கிராம திருச்சபையின் நிலம் வாங்குவதற்காக அதனுடைய நிதிகளை பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக அதே போல் இவ்வாண்டு 2021-22 ஆகிய வருகின்ற புதிய ஆண்டிற்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு இங்கே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாம் ஜெபித்து பிரதிஷ்டை செய்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு நாம் வழங்குவோம். ஒருவேளை புக் டொனேஷனுக்காக உங்கள் இல்லங்களை நாடி வரும் பொழுது உங்களுடைய உதாரணமான நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியத்திற்கு என்று நீங்கள் உறுப்பினர்களிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்புக்குரிய அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய் அந்திரே ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரே இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி அநேக வளர்ச்சியின் பாதையில் திருப்பணியை சிறப்பான நிலைகளிலே நிறைவேற்றி எங்களுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக நமக்கு நன்றி படைக்கின்றோம். இதோ கர்த்தாவே, இந்த வருகின்ற 2021 மற்றும் 2023 ஆகிய இந்த வருகின்ற ஆண்டிற்கான புத்தகத்தை அச்சடித்து அதை திருச்சபையின் இறை மக்கள் வழியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் புக் டொனேஷன் வழியாக நிதி திரட்டி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஊழியத்தை தாங்கும்படியான கிருபை தந்தே நமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த அனைத்து புத்தகங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகின்ற ஒவ்வொரு இறை மக்களுடைய கரங்களையும் திருச்சபையின் மக்களுடைய கரங்களையும் அதை பெற்றுக்கொள்கிற உறுப்பினர்களுடைய மக்களுடைய கரங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உடைய நாமம் ஆட்சிக்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளின் வழியாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். மீட்பரேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தந்தை மைந்தன் தூய் ஆவியானவரின் ஆசீர்வாதம் அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் திருப்பணிகளோடும் இங்கே வைக்கப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களோடும் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் டொனேஷன் வழங்குகின்ற ஒவ்வொருவரும் தங்கிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று உறவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களிலே மற்றொரு புதிய நாளை கொடுத்து இந்த நாளின் சிறப்பான வழிபாட்டிற்காக ஆண்டவரே, எங்களுடைய இந்த காலத்திற்கு தேவையான வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்துவிட்டு செல்கிறேன்.